The Lord told me that He is going to send His angels to guide you all along the way. வழி முழுவதும் உங்களை வழிகாட்டி நடத்துவதற்காக தம்முடைய தூதர்களை உங்களுக்கு முன்பாக அனுப்புவேன் என்று கர்த்தரிடம் சொல்லி அனுப்பியிருக்கிறார். In John chapter 1 and verse 51. யோவான் 1:51 The Lord Jesus told Nathanael. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நாத்தான்வேலிடம் சொன்னார், Nathanael, நாத்தான்வேலே, from now on you will see the heaven open. இது முதல் வானம் திறந்திருக்கிறதை நீ காண்பாய். You will see the heaven open. வானம் திறந்திருக்கிற பாக்கியத்தை நீ காண்பாய். And you will see angels ascending and angels descending from heaven. தேவ தூதர்கள் வானத்திற்கு ஏறுகிறதையும் வானத்திலிருந்து இறங்குகிறதையும் நீங்கள் காண்பீர்கள் என்றார். This is the experience God is going to give every one of us this month. இந்த மாதத்தில் இந்த அனுபவத்தை தேவனும் ஒவ்வொருவருக்கும் அருளப் போகிறார். Heaven will be open to us. வானம் நமக்கு திறக்கப்பட்டிருக்கும். We will forget the world. நாம் இந்த உலகத்தை மறந்து விடுவோம். Our eyes will be upon the throne of Jesus Christ. நம்முடைய கண்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிங்காசனத்தையே நோக்கி கொண்டிருக்கும். The reigning power of God will be visible to us. ஆளுகை செய்யும் தேவனுடைய வல்லமை நம்முடைய கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாய் வெளிப்படும். And will be connected to His throne through angels. தேவ தூதர்கள் மூலமாக நாம் அவருடைய சிங்காசனத்தோடு கூட இணைக்கப்பட்டிருப்போம். You will see angels ascending and angels descending from you. உங்களிடத்திலிருந்து தேவ தூதர்கள் ஏறுகிறதையும் தேவ தூதர்கள் இறங்குகிறதையும் நீங்கள் காண்பீர்கள். This is the blessing which God is giving every one of us. இந்த ஆசீர்வாதத்தை தான் தேவனும் ஒவ்வொருவருக்கும் பாக்கியமாக அருளுகிறார். In Genesis 28 and verse 11. ஆதியாகமம் 28:11 Jacob had a dream யாக்கோபு ஒரு சொப்பனம் கண்டார். in which he saw a stairway resting on the earth. அதிலே ஒரு ஏணி இந்த பூமியின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறதை, and its top was reaching the heaven. அந்த ஏணியின் நுனி வானத்தை எட்டி இருந்ததை யாக்கோபு கண்டார். And the angels were ascending and descending on it. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். My father has seen this in heaven. என்னுடைய தந்தை பரலோகத்தில் இதை கண்டிருக்கிறார்கள். When he saw the throne of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் சிங்காசனத்தை என் தந்தை தரிசித்தபோது, he saw millions of angels coming and standing before him. அவருக்கு முன்பதாக லட்சக்கணக்கான தேவதூதர்கள் ஏறி வந்து நிற்பதை பார்த்தார். And when he looked at them, அந்த தூதர்களை அவர் பார்த்தபோது, he saw in 1 second every prayer request that each one had brought from the earth. ஒரே நொடிக்குள்ளாக ஒவ்வொரு தூதனும் பூமியிலிருந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய ஜெப விண்ணப்பங்களை என் தந்தை பார்த்தார்கள். And he looked at them again. மறுபடியும் அவர் அவர்களை நோக்கி பார்த்தபோது, and in a moment he gave an answer to every angel. ஒரு கணப்பொழுதுக்குள்ளாக எல்லா தூதர்களுக்கும் அவர் பதிலை கொடுத்து விட்டார். And the angels rushed back to the earth to send the answers or bring the answers to the people who had prayed. ஜெபித்த எல்லா மக்களுடைய பதில்களையும் பரலோகத்திலிருந்து தீவிரமாய் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக தேவ தூதர்கள் பூமியை நோக்கி தீவிரித்து பறந்தார்கள். There is an angel for everyone. ஒவ்வொருவருக்கும் என்று ஒரு தேவ தூதன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். Matthew chapter 18 and verse 10. மத்தேயு 18:10. There is an angel who sees the face of the Lord for every one of us every day. நம் ஒவ்வொருவருக்கும் உரிய தேவ தூதர்கள் தினந்தோறும் பரலோகத்திலே பரமபிதாவின் முகத்தை தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள். And he says, you are little ones. நீங்கள் சிறியவர் என்று அவர் சொல்லுகிறார். Jesus says, you are little ones. நீங்கள் சிறியவர்கள் என்று இயேசு திருவுளம் பற்றுகிறார். நீங்க குட்டி பிள்ளைகள் அப்பா. You don't have any strength in this world. இந்த உலகத்தில் உங்களுக்கு என்று சொல்லிக்கொள்ள எந்த ஒரு பலனும் இல்லை என்கிறார். So I have put an angel for you. ஆகவே நான் உங்களுக்காக ஒரு தேவதூதனை நியமித்து வைத்திருக்கிறேன். To ascend into the throne of God. தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக ஏறி போகும்படியாகவும், and to hear, அவருடைய திருவாய்மொழியை கேட்கவும், to ascend before the throne of God. தேவ சிங்காசனத்துக்கு முன்பாக ஏறி வரவும், தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பதாக ஏறி போகும்படியாக, and to present your prayer requests to God. உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எல்லாம் கொண்டு போய் தேவனுக்கு முன்பாக சேர்க்கும்படியாகவும், I have set an angel for you. நான் உங்களுக்காக ஒரு தேவதூதனை நியமித்து வைத்திருக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நான் ஒரு தேவதூதனை நியமித்திருக்கிறேன். அவன் உங்களிடமிருந்து என்னுடைய சமூகத்திற்கு ஏறுவான். நீங்கள் குட்டி பிள்ளைகள், பலனற்று இருக்கிறீர்கள், உங்களுக்கு ஒன்றையும் செய்ய முடியாமல் தவிக்கிறீர்கள். அவன் உங்கள் தேவைகளை
உங்கள் ஜெப விண்ணப்பங்களை என்னிடம் கொண்டு வருவான். என் முகத்தை பார்ப்பான். என் முகத்தை பார்க்கும் பொழுதே என் கிருபை விளங்கும். எண்ணாகமம் 6:24 வரைக்கும் என் முக பிரசன்னம் உங்கள் மீது இறங்கும். என் கிருபை விளங்கும். அதை சுமந்து கொண்டு வந்து உங்களுக்கு கொடுப்பான். உங்களுக்கென்று ஒரு தேவதூதனை நியமிக்கிறேன். இன்று காலை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு தேவதூதனை கொடுத்திருக்கிறார் என்று நாம் ஆர்ப்பரிப்போம். Let us recognize that God has given us an angel. அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். என்னை நீர் நினைத்து, இந்த சிறுவனை நினைத்து, இந்த சிறுமையை நினைத்து எனக்கு ஒரு தூதனை கொடுத்திருக்கிறீரே, மக்கு நன்றி, மக்கு நன்றி, மக்கு நன்றி என்று மனதார நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். மனதார நாம் ஆண்டவரை நேசித்து துதிப்போம். We are not orphans in this world. நமக்கு ஒரு தேவதூதனை ஆண்டவன் வைத்திருக்கிறார். தைரியமாக தைரியமாக. எதற்காக இந்த தேவதூதனை ஆண்டவர் வைத்திருக்கிறார்? வேதம் கூறுகிறது எபிரேயர் 1:14. எபிரேயர் 1:14 இரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாயிருக்கிறார்கள் அல்லவா? இந்த தேவதூதர்கள் நாம் ரட்சிப்பை சுதந்தரிக்க வேண்டும் என்று நமக்கு பணிவிடை செய்யும்படியாக அனுப்பப்படும் ஆவிகளாக இருக்கிறார்கள். They are the ministering angels who are serving us to attain salvation. இந்த உலகத்தில் வாழ்ந்து உலக ஆசாபாசங்களை அனுபவிப்பது அல்ல நம் வாழ்க்கைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கும் திட்டம். பரலோகம் போய் சேர வேண்டும். We have to attain salvation. நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு உதவி செய்ய தேவதூதனை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் முகத்தை அவன் பார்க்கிறான். நம் பலவீனங்களில் நமக்கு உதவி செய்ய, ஆண்டவருடைய தீர்மானத்தை நாம் அறிந்து கொள்ளும்படியாக நம்மை பலப்படுத்த. இயேசு கெத்செமனே தோட்டத்திலே தடுமாறுகிறார். மரண பயம் அவரை பிடித்திருக்கிறது. திகில் அவரை பிடித்திருக்கிறது. அடுத்து மரணம் வரப்போகிறது என்று அவருக்கு தெரியும். அவருடைய வியர்வை எல்லாம் ரத்தமாக ஓடுகிறது. அவ்வளோ பயம். தனிமையில் வேதனைப்படுகிறார். ஆண்டவரே, இந்த மரண பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் அதை நீங்கும்படி செய்யும், நீங்கும்படி செய்யும் என்று ஜெபம் பண்ணுகிறார். பதில் இல்லை. ஆனால் ஒரு தேவதூதன் இறங்கி வருகிறான். அவரை ஆறுதல் படுத்தும்படியாக, அவரை தேற்றும்படியாக, ஆண்டவருடைய சித்தத்திற்கு அவரை ஒப்பு கொடுக்க வைக்கும்படியாக இந்த நாளிலும் நமக்கு ஒரு தேவதூதனை ஆண்டவன் கொடுத்திருக்கிறார். ஆண்டவனுடைய பாதை பரிசுத்த பாதை. முழுமையாக என்ன வந்தாலும் சரி என்று அவரிடம் நம்மை ஒப்பு கொடுக்க நம்மை அவர் வழி நடத்தும் பாதை. It is a path of sacrifice. Total surrender. Total surrender. அந்த பாதையிலே பாவத்திற்கு இடமே இல்லை. There is no tolerance for sin. ஆண்டவர் என்றும் நம்மை, நம்முடைய ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளும்படியாக ஒரு தேவதூதனை கொடுத்து தேற்றுகிறார். 1985 வருடத்திலே என் தந்தையுடைய கிட்னிகள் முழுமையாக பாதிக்கப்பட்டது. டயாலிசிஸ் செய்து கொண்டிருந்தார். வாரத்தில் 3 நாள் டயாலிசிஸ். அதன் நடுவில் டெலிவிஷன் நிகழ்ச்சிகளிலும் ஜனங்களுக்கு ஊழியம் பண்ண வேண்டும், பொதுக்கூட்டங்களிலும் ஊழியம் பண்ண வேண்டும். அவர் எழுந்து நிற்கும் பொழுது சிங்கம் போல இருப்பார். கூட்டம் முடிந்தவுடன் அப்படியே விழுவார். அவரை சுமந்து கொண்டு போவோம். ராத்திரியெல்லாம் வாந்தி தான். இந்த கிட்னி நோய் நிமித்தம்
ஃப்ளூயிட் கலெக்ட் ஆயிரும். வாந்தி வாந்தி வாந்தி, பயங்கர வேதனை. அடுத்த நாள் வரும், ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்க வேண்டும். அவர் போய் நிற்பார், தேவ பலன் வந்து இறங்கும். கடைசியில் அவருக்கு டிரான்ஸ்பிளான்ட் செய்யப்பட்டது. அந்த டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி முடிந்த பிறகு அறைக்கு கொண்டு வந்தார்கள். சர்ஜன் சொன்னார், எக்ஸலண்ட் ஃபிட், கிட்னி பர்ஃபெக்டாக ஃபங்க்ஷன் பண்ணுகிறது என்று. ஆனால் இரவு வந்தவுடன் அந்த கிட்னியில் இருந்து கருப்பு கருப்பாக தண்ணீர் வர ஆரம்பித்தது. எல்லாரும் போய்விட்டார்கள். இந்த ஆஸ்பத்திரி அறையில் திடீரென்று இருள் என் தந்தையை சூழ்ந்து கொண்டது. பயங்கர இருள். அந்த இருளிலே ஒரு காட்டிலே இருந்தது போல இருந்தது. சிங்கம், புலி எல்லாம் பக்கத்தில் போயிட்டு இருக்கு. பயங்கரமாக இருந்தது. பயங்கர பயம், திகில், தனிமை. அப்பொழுது கட்டிலின் ஒரு பக்கத்திலே பிசாசு தோன்றினான். அவன் பெரிய பல்லு, பெரிய நாக்கு, பெரிய காது எல்லாம் உடையவன் அல்ல, அழகானவன். so beautiful, such a beautiful person. அவன் சொன்னான், தினகரன், உன் வாழ்க்கை முடிந்து போனது. இப்பொழுது உன் கிட்னி சாகும். your kidney will die. தினகரன், your kidney will die. you will die. என்ன செய்வதென்று தெரியவில்லை. விசுவாசமே போய்விடும் நிலைமை. பயங்கர வேதனை. அந்த நேரத்தில் தான் அடுத்த பக்கத்தில் ஒரு தேவதூதன் வந்து நின்றான். அவன் சொன்னான், நான் மைக்கேல், நான் மிகாவேல். I am Michael. I am the angel of the Almighty God. I am the archangel of the Almighty God. தினகரன், நீ கஷ்டத்தில் இருக்கிறாய் என்று எனக்கு அறிவிக்கப்பட்டது. உனக்கு உதவி செய்ய வந்தேன். உனக்கு உதவி செய்ய வந்தேன். பிசாசு மறுபடியும் சொன்னான், தினகரன், உன் கிட்னி சாகும். உடனே மைக்கேல் ஆர்க் ஏஞ்சல் சொன்னார், இல்லை தினகரன், உனக்கு கிட்னி ஆண்டவரால் பரிசாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, இனாமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது சாவதில்லை. கர்த்தர் கொடுத்தது ஒன்றும் செத்து போகாது, அது உயிரோடு இருக்கும். This kidney is a gift from God. It will not die. Whatever God has given will live. Will live. Will live. Don't be afraid. நீ பயப்படாதே. பாருங்கள், பிசாசும் மிகாவேலும் அவர்கள் சண்டை போடவில்லை. நிறைய நேரம் நம்ம என்ன ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரே தேவதூதனை அனுப்பி பிசாசு துரத்திடுறோன்ட்டு. அது நடக்கவே நடக்காது. ஒருத்தர், இந்த பிசாசு நம்முடைய விசுவாசத்தை அழிக்க முயற்சி செய்வான். ஆனால் தேவதூதன் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி நம் விசுவாசத்தை உயிர்ப்பிக்க உதவி செய்வான். கடைசியில் வெற்றி எப்படி வருகிறது? நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். It is your faith which will conquer the world. Which will conquer the world. So the angel of God comes and strengthens you with the word from God. When the devil speaks his word, his death blow words to kill you. Finally, it's you who comes out with victory through the faith that God gives you. கடைசியில் என் தந்தையுடைய ஆவி, ஆண்டவரே உம்மை நம்புகிறேன், உம்மை நம்புகிறேன், உம்மை நம்புகிறேன் என்று சொன்ன பொழுது இயேசு தோன்றினார். சாத்தான் தலை குனிந்தான், தன் வழியே போனான். டாக்டர்கள் வந்தார்கள்,
your kidney is perfect தினகரன், you can go home என்று அனுப்பி வைத்தார்கள். 23 வருடங்கள் அதன் பிறகு அந்த கிட்னி நார்மலாகவே செயல்பட்டது. நிச்சயமாகவே பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாசம் அழிந்து போகாதபடிக்கு உலக போராட்டத்தின் நிமித்தமோ உலக பாவ இச்சைகளின் நிமித்தமோ நம்முடைய விசுவாசம் அழிந்து போகாதபடிக்கு நம்மை காக்கும்படி தேவனுடைய முகத்தை பார்க்கும் ஒரு தேவதூதன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். தைரியமாக இருங்க. ஆகவே நீங்கள் பாவத்தில் விழுவதில்லை. நம் மூலமாக தான் கோடிக்கணக்கான மக்களுக்கு வாசல் திறக்க வேண்டும். நாம் தான் அந்த வாசல். நாம் ஒவ்வொருவரும் அந்த வாசல். நம்முடைய வாழ்க்கை சுத்தமாக இருக்க வேண்டும். There can be no tolerance for sin in Jesus calls. No tolerance for sin in Karunya. No tolerance for sin in Sisha. No tolerance for sin in the life of anyone who works or serves in any of these institutions. But God gives us an angel who helps us seeing the face of God, to bring the word from God, to strengthen us in our faith. Strengthen us in our faith. Let us hold on to this grace. இந்த கிருபைக்குள் நம்மை வைத்துக் கொள்வோம். We cannot be casual in the kingdom of God. எவனிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்கப்படும். அதிகமாய் கேட்கப்படும். இந்த நாளிலும் நம் வாழ்க்கையை சீர்தூக்கி பார்ப்போம். இப்பொழுதும் ஆண்டவருடைய கரங்களில் நம் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து இந்த பாடலை பாடுவோமா? என்னையும் உமக்கு நான் தந்தேனே இயேசுநாதா, என் கரம் பிடித்தென்றும் நடத்திடுமே. என் சித்தம் என்னில் ஒன்றும் நிறைவேற விரும்பேனே. உம் சித்தம் போல என்னை நடத்திடும் பரமேசா. என்னையும் உமக்கு நான் தந்தேனே இயேசுநாதா, என் கரம் பிடித்தென்றும் நடத்திடுமே. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 3 6 வரைக்கும் வாசித்து பாருங்கள். கொர்னேலியு என்ற இத்தாலிய தளபதி, இத்தாலிய படையின் ரோம தளபதி ஜெபம் செய்து கொண்டிருக்கிறான். மத்தியானம் 3 மணிக்கு அப்பொழுது தேவனுடைய தூதன் வருகிறான். அந்த தூதன் என்ன சொல்லுகிறான்? உன் ஜெபங்கள் கேட்கப்பட்டது கொர்னேலியுவே. நீ ஏழைகளுக்கு கொடுத்த உன்னுடைய இனாமும் தேவனுடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறது. ஆகவே ஆண்டவர் உன்னிடம் இந்த வார்த்தையை சொல்ல என்னை அனுப்பினார். நீ ஆள் அனுப்பி பேதுரு என்ற ஒருவனை அழைத்து அனுப்பு. அவனுடைய அட்ரஸை எல்லாம் அந்த தேவதூதன் கொடுக்கிறான் பாருங்கள். நம்ம அட்ரஸ் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். கரெக்ட் அட்ரஸ் கொர்னேலியுவுக்கு கொடுக்கிறான் பேதுருவை குறித்து. நான் ஆண்டவருக்கு ஊழியம் பண்ணிட்டு இருக்கேன். யாருக்கு தெரியும் நான் ஆண்டவருக்கு செய்தது? ஆண்டவருக்கு செய்கிறது யாருக்கு தெரியும்? கும்பல்ல நான் மறைஞ்சிருக்கிறேன் என்று நீங்கள் நினைக்கக்கூடும். இல்லை, கர்த்தருக்கு தெரியும். நீங்கள் ஒவ்வொருவரும் விசேஷித்தவர்கள். உங்கள் அட்ரஸ் அவருக்கு தெரியும். உங்கள் ஜெபம் அவருக்கு தெரியும். உங்கள் கண்ணீர் அவருக்கு தெரியும். உங்கள் உத்தமம் அவருக்கு தெரியும். He knows it. அத்தனை ஊழியக்காரர்கள் இருந்தார்கள்.
ஆனால் இந்த பேதுருவை தான் ஆண்டவன் குறிப்பாக அவனை அழைத்து தேவனுடைய வார்த்தையை கொர்நேலியு கேட்கும்படியாக வழி செய்தார். நீங்கள் ஒவ்வொருவரும் விசேஷித்தவர்கள். எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் இந்த பூமியில் இருக்கிறார்கள். அதில் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். God has chosen you. How much you should praise God. You're not here by accident. You are here because God knows your name. God knows your name. God knows your address. God knows your address. தைரியமாக இருங்கள். இந்த பேதுருவின் விலாசத்தை கொடுத்து அவனை ஆண்டவர் கொண்டு வர வைத்து, இந்த பேதுரு பேசும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் கொர்நேலியுவின் வீட்டார் மீது இறங்கினார். அனைவரும் ரட்சிக்கப்பட்டார்கள். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் புது பாஷையை பேசினார்கள். அந்த கிருபையை உங்களுக்கும் ஆண்டவர் தருவார். அடுத்தபடியாக இந்த தேவதூதன் நம்மை காப்பாற்றும்படியாகவும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறான். He guards us. அப்போஸ்தலர் 27-23 வாசித்து பாருங்கள். பயங்கர புயல், பவுல் போன கப்பல் அடிபடுகிறது. அவன் சொன்ன வார்த்தையை மாலுமி கேட்கவில்லை. இங்கிருந்து போக வேண்டாம் என்று தீவிலே பவுல் சொல்லுகிறார். ஆனால் மாலுமி கேட்கவில்லை. கடைசியில் ஒரு பெரிய புயலில் கப்பல் மாட்டிக்கொள்ளுகிறது. சாக போகிறோம் என்றார்கள். அப்பொழுது பவுல் என்ன சொன்னார்? கடந்த ராத்திரி தேவாதி தேவனுடைய தேவதூதன், நான் சேவிக்கும் தேவனுடைய தேவதூதன் என்னிடம் வந்து, உன் நிமித்தம் நீ ரோமாபுரியில் சாட்சி கொடுக்க வேண்டியபடியினால் உன்னையும் உன்னோடு இருக்கும் அத்தனை பேரையும் கர்த்தர் காப்பாற்றுவார். நீங்கள் சாவதில்லை, ஒருத்தர் கூட சாவதில்லை என்று சொன்னான். அந்த தேவதூதன் நம்மை காப்பாற்றுவான் என்ற ஒரு நம்பிக்கை வந்தது. பாருங்கள், தானியேல் 6:21 தானியேலை சிங்கக்கபியிலே எறிந்தார்கள். காலை வந்தது. ராஜா ஓடிப்போய் கேட்கிறான், தானியேலே, நீ சேவித்த தேவன் உன்னை காப்பாற்றினாரா? நீ உயிரோடு இருக்கிறாயாப்பான்? தானியேலிடம் இருந்து சத்தம் வந்தது, ராஜா நீர் வாழ்க, நான் சேவித்த என் தேவன் ஒரு தேவதூதனை அனுப்பினார், என்னை காப்பாற்றினார். அதை வாசிப்போமா? தானியேல் 6:21-22 வசனங்கள். அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். தானியேல் சொன்னான், நான் குற்றமற்றவனாக இருக்கிறேன். குற்றமற்றவனாக ராஜாவுக்கு முன்பதாகவும் தேவனுக்கு முன்பதாகவும் இருக்கிறேன். I am without sin before the king and before God. So God sent an angel to protect me from the mouth of the lions. நாம் பாதுகாக்கப்படும்படியாக தேவதூதன் இறங்கி வருவதற்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய ஒரு காரியம், ராஜாவுக்கு முன்பதாகவும் தேவனுக்கு முன்பதாகவும் குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும். We have to be without sin, without fault in our everyday work and also before God. ரெண்டிலும் குற்றமில்லாதவர்களாக இருக்கும் பொழுது தேவதூதன் இறங்கி வருகிறான். சிங்கங்களின் வாயை கட்டுகிறான், புயலின் சீற்றத்தை கட்டுகிறான், நம் உயிரை காப்பாற்றுகிறான். பல வருடங்களுக்கு முன்பதாக 84ஆம் வருடத்திலே நாங்கள் இஸ்ரேல் தேசத்திற்கு போயிருந்தோம். 84ஆம் வருடத்தில் குடும்பமாக போயிருந்தோம். அப்பா, அம்மா, நான், என் தங்கை ஏஞ்சல், என் தாத்தா வேஷ்டி கட்டியிருப்பார்கள். அவர்கள் எங்களோடு கூட எலிசா கசப்பான அந்த தண்ணீரை
மதுரமான தண்ணீராக மாற்றின அந்த இடத்திற்கு, எரிகோவிற்கு எங்களோடு வந்தார்கள். அது கரடு முரடான பூமி, சின்ன ஓடை ஓடிக்கொண்டிருக்கும். அந்த இடத்திலே ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு தாண்ட வேண்டிய நிலை. எல்லாரும் தாண்டி போயிட்டோம். எங்கள் தாத்தா கடைசியில் கஷ்டப்பட்டு தாண்டினாங்க. அப்படியே விழப்போனாங்க. நாங்கள் நினைக்கவே இல்லை அப்படி விழப்போகிறாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே விழப்போகிறாங்க, கீழே விழப்போகிறாங்க. அவங்க முதுகு தரையில் அடிபட போகிறது. அதே வேகத்தில் திரும்பவும் வந்து அப்படியே நிற்பதை நாங்கள் பார்த்தோம். இது வீடியோவில் தான் பண்ண முடியும். கீழே விழுற உங்களை ரிவர்ஸ் ஆக்ஷனாக நம்ம காமிக்கும்போது அவர் எந்திரிக்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நடந்தது. ஓடி போய் தாத்தாவை பிடித்து கொண்டோம். அப்போ தான் அப்பா சொன்னாங்க, அந்த நேரத்தில் ஒரு தேவதூதன் தோன்றினான். தாத்தாவை இறுக பிடித்து கொண்டான். அவன் தூக்கி நிறுத்தினான். இட் வாஸ் அ மிராக்கிள், மிராக்குலஸ் சைட். அப்போ தான் அவன் சொன்னான், நான் யார் தெரியுமா? பாலுக்கு முன்பதாக நீங்கள் இழக்க கொடுத்த மகன். எனக்கு முன்னால் எங்கள் அம்மா ஒரு குழந்தையை கர்ப்பத்தில் இழந்தார்கள். அடுத்த குழந்தை இறந்து பிறந்தது. அந்த குழந்தையை தேவன் ஒரு தூதனாக மாற்றியிருக்கிறார். எப்பொழுதும் நான் உங்களோடு இருந்து உங்களை காப்பாற்றும்படியாக கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். விசேஷமாக பாலோடு இருந்து அவனை காப்பாற்ற வேண்டும், அவனை வழிநடத்த வேண்டும் என்று என்னை தூதனாக மாற்றி வைத்திருக்கிறார் என்று சொன்னான். நான் தான் தாத்தாவை காப்பாற்றினேன் என்று சொல்லி மறைந்தான். அதன் பிறகுதான் பிரியமானவர்களே, அங்குதான் காருண்யா திட்டம் என் தந்தைக்கு கொடுக்கப்பட்டது. 2வது முறையாக நாங்கள் திரும்பி வந்தோம். எங்கள் தாத்தா தான் இந்த முழு பூமியும் அலைந்து அலைந்து அலைந்து, வெறும் செருப்பும் வேஷ்டியும் தான் கட்டியிருப்பார்கள். அவங்க தான் அலைஞ்சு இந்த 720 ஏக்கரையும் கர்த்தருக்கென்று, காருண்யாவிற்கென்று சுதந்திரித்தார்கள். ஃபார் த இன்ஸ்டிடியூஷன். கர்த்தர் அவர்களை எப்படி பலப்படுத்தி பராக்கிரமமான காரியங்களை நடப்பிக்கும்படி செய்திருக்கிறார். இன் ஹிஸ் 70s, 75 வயதில் இது நடந்தது. அதற்கு ஒரு தேவதூதன் அவர்களை காப்பாற்றினான். அன்னைக்கு கால் உடஞ்சிருந்துச்சுன்னா இங்கெல்லாம் நடந்திருக்க முடியுமா? இதையெல்லாம் சுதந்திரித்திருக்க முடியுமா? உங்களுக்கும் ஒரு தேவதூதன் இருக்கிறான், உங்களை காப்பாற்றும்படியாக. தைரியமாக இருங்கள். யாத்ராகமம் 23:20 படி, இதோ உனக்கு முன்பதாக ஒரு தேவதூதனை அனுப்புகிறேன், அவன் வழியிலே உன்னை காப்பாற்றி நீ போய் சேர வேண்டிய இடத்தில் உன்னை கொண்டு போய் சேர்ப்பான். நீங்கள் ஒவ்வொருவரும் ஏற வேண்டிய படிகள் அநேகமாக இருக்கிறது. நீங்கள் அடைய வேண்டிய உயரம் மிக உயரமாக இருக்கிறது. கர்த்தர் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். God has a plan for every one of you to raise you to great heights. அதற்கு ஒரு தேவதூதனை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், உங்கள் ஆத்துமா கெட்டு போகாமல் இருக்க. இன்னும் உங்கள் மூலமாக கோடிக்கணக்கான மக்களுடைய ஆத்துமாக்கள் ஆண்டவர் பக்கமாக திரும்ப, இன்னும் உங்கள் வாழ்க்கை, உங்கள் எதிர்காலம் பாதுகாக்கப்பட, கடைசியில் உங்களுக்கு தீர்மானம் பண்ணின இடத்திற்கு உங்களை கொண்டு போய் சேர்க்க ஒரு தேவதூதன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நான் பிஎஸ்சி படித்தவுடன் என்ன அடுத்து படிப்பது என்று தெரியவில்லை. நான் எம்பிஏ என்றேன். எங்கள் வீட்டாருக்கு எம்பிஏன்னா என்னன்னு அப்போ புரியல. அப்போ தான் எம்பிஏ புதிதாக வந்தது, 82ஆம் வருடத்திலே. அப்பொழுது என் தந்தை சொன்னார், நான் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறேன் என்று. ஒரு நாள் உபவாசம் பண்ணி ஜெபித்தார். அப்பொழுது ஒரு தேவதூதன் இறங்கி வந்தான். அவன் சொன்னான், அப்பா என்று. அப்பாவுக்கு ஒரே ஆச்சரியம்.
என்ன தேவதூதன் என்னை அப்பா என்று சொல்லுகிறான் என்று. நான் சொன்னான், நான் தான் உங்கள் முதல் மகன். பாலை பராமரிக்கும்படி கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், அவன் MBA முடிப்பான், அவன் PhDயும் முடிப்பான், உலகமெல்லாம் அவனுக்கு திறக்கும். பல காரியங்களை சொன்னான். 82ஆம் வருடத்திலே அப்படியே 40,000 பேர் அந்த நேரத்திலே காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதினார்கள் MBA அட்மிஷனுக்கு, 40 சீட்டுக்கு. அதில் எனக்கு சீட்டு கிடைக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். அண்ட் God gave me a PhD miraculously. 26வது வயதிலே PhDயை முடிக்கும்படி, சென்னை பல்கலைக்கழகத்தில் முடிக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். இன்றைக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுக்கு பட்டம் கொடுக்கும்படியாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். உங்களையும் அப்படியே ஏறச் செய்வார். இன்று நீங்கள் சிறுவர்களாக இருக்கக்கூடும், சிறிய பெண்களில் ஒருவராக இருக்கக்கூடும். ஆனால் உங்களுக்கு ஒரு தேவதூதன் இருக்கிறார். தேவனுடைய முகத்தை பார்க்கும்படி தைரியமாயிருங்கள். இன்று முதல் பரலோகம் உங்களுக்கு திறக்கும். தேவதூதர்கள் ஏறுவதையும் இறங்குவதையும் நீங்கள் காண்பீர்கள். தைரியமாக இருங்கள். நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, என் ஆத்துமாவை காப்பாற்ற உமது முகத்தை பார்த்து பார்த்து எனக்கு விசுவாச வார்த்தையை கொண்டு வரும்படியாக, பரிசுத்த வார்த்தையை கொண்டு வரும்படியாக எனக்கு ஒரு தேவதூதனை கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி. நான் சுத்தமாக இருக்க வேண்டும், என் கைகள் சுத்தமாக இருக்க வேண்டும், என் வாய் மொழி சுத்தமாக இருக்க வேண்டும், என் இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கோடிக்கணக்கான மக்களும் பரிசுத்தமாய் என் மூலமாக பரலோகத்திற்கு வர முடியும். அதற்கு ஒரு தேவதூதனை என்னை சுத்திகரித்து நடத்தும்படி கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். இங்கே இருக்கும் யாராவது பங்காளராய் இல்லாமல் இருப்பீர்கள் என்றால் ஆண்டவருடைய பங்காளர்களாக இணைந்து கொள்ளுங்கள். இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் மூலமாக கோடிக்கணக்கான மக்கள் பாக்கியம் பெறட்டும். உங்கள் பெயரை ஆண்டவர் சொல்லி, இவர் மூலம்தான் இத்தனை கோடியை தொட்டிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லட்டும். முழுமையாக ஆண்டவரிடம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். தேவதூதன் இறங்கி வருகிறான். அவரவருக்குரிய தேவதூதர்கள் இறங்கி வருகிறார்கள். வானம் திறந்திருக்கிறது. வானம் திறந்திருக்கிறது. உங்கள் ஆவி தேவனுடைய ஆவியோடு இணைகிறது. முழுமையாக நம்மை அவரிடம் ஒப்புக் கொடுப்போம். Thank you, Jesus. Thank you, wonderful Holy Spirit. Father, we commend ourselves to your loving care. I've spoken what you asked me to speak. Now, as your humble servant, I place this blessing upon every one, Lord. Every one of these, thy dear children, and everyone who is watching. By the power of the Holy Spirit, the angel whom you have destined for them, let thy children see that angel, see the heaven open, and let them walk with all confidence, with all these blessings. அப்பா, இப்பொழுது பரலோகம் திறக்கட்டும் ராஜா. தேவ மகிமை அவர்கள் காணட்டும் சுவாமி. அவர்களுக்குரிய தேவதூதனை காணட்டும் சுவாமி. அந்த தேவதூதன் அவர்கள் ஆத்துமாவை காத்துக்கொள்ளட்டும். அவர்கள் மூலமாக கோடிக்கணக்கான ஆத்துமாக்களை உம்மண்டை கொண்டு வரும்படியாக அந்த தேவதூதன் அந்த ஆத்துமாக்களை அவர்களோடு இணைக்கட்டும். தீங்கு தொடாமல் காப்பாற்றட்டும். அவர்கள் எதிர்காலத்துக்குரிய சகல பாக்கியங்களையும் கொண்டு வரட்டும். அருளை அவர்கள் மீது இயேசுவின் நாமத்தில் வைக்கிறேன். அதை நீர் உறுதிப்படுத்துவதற்காக நன்றி இயேசப்பா. இருதயத்தை திறந்து, வாயை திறந்து, இயேசப்பா, எனக்கு நீர் கொடுத்திருக்கும் தேவதூதனுக்காக நன்றி என்று சொல்லுவீர்களா? உம்மை பற்றி கொள்கிறேன் அப்பா, உம்மை பற்றி கொள்கிறேன் அப்பா, உம்மை பற்றி கொள்கிறேன். சோர்வடையும் நேரத்தில் பேலன் உனக்களிப்பார்.
நோக்கினால் எல்லா எல்லா இன்பம் பெற்றிடுவாய் என்றோணந்து நீயும் இயேசுவை நோக்கினால் எல்லா எல்லா இன்பம் பெற்றிடவே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். In Jesus' name.